பச்சிப்போருங்கிற ஒரு அழகான காடு இருந்துச்சு. அந்த காட்டோட நடுவில் ஒரு பெரிய மார்க்கெட் இருந்துச்சு. பறவைகள் தாங்கள் விளைவிக்கிற பொருட்களை அந்த மார்க்கெட்ல வச்சுதான் விற்பனை செய்வாங்க. அந்த மார்க்கெட்ல ராணிங்கிற ஒரு காகம் தர்பூசணி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த காகம் அதிக லாபத்துக்கு தர்பூசணிகளை விற்பனை செய்யும். யாருக்குமே என்னைக்குமே அது மரியாதை கொடுக்காது. ஒரு நாள் ஜுகுனோங்கிற ஒரு சின்ன குருவி தர்பூசணி வாங்குறதுக்காக ராணி காகத்தோட கடைக்கு வந்துச்சு. எனக்கு 2 கிலோ தர்பூசணி வேணும். 1 கிலோ தர்பூசணி எவ்வளவு ரூபாய் ஆகும்? 1 கிலோ தர்பூசணி 100 ரூபாய். அப்படின்னா 2 கிலோ தர்பூசணி 200 ரூபாய் ஆகும். என்னங்க இது இப்படி அநியாயமா விலை சொல்றீங்க? 1 கிலோ தர்பூசணி 100 ரூபாயா? இத பாரு, உனக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா வாங்கு, இல்லைன்னா இடத்த காலி பண்ணு. இந்த காட்டுல நான் மட்டும்தான் தர்பூசணி விற்கிறேன். நீ எங்க போயும் தர்பூசணி வாங்க முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோ. சரி, நீங்க சொல்ற விலையே தாரேன். எனக்கு தர்பூசணி கொடுங்க அப்படின்னு சொன்னதுமே ராணிக்காக 2 கிலோ தர்பூசணிய ஜுகுனோவுக்கு கொடுத்துச்சு. அதே சமயத்துல மீனுங்கிற சின்ன குருவி தனக்கு சொந்தமான தோட்டத்துல தர்பூசணிய பயிரிட்டு இருந்துச்சு. ஆஹா, என்னோட தர்பூசணி எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு. ரொம்ப நாள் உழைச்சதோட பலன் இது. நாளைக்கே என்னோட தர்பூசணிய மார்க்கெட்ல கொண்டு போய் விற்க போறேன். அதுல கிடைக்கிற காசுல என் குழந்தைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து பறந்து போச்சு. இந்த எல்லா விஷயத்தையும் மரத்துக்கு மேல இருந்த ராணி காகத்தோட கணவர் ராஜு கேட்டுட்டாரு. ஆகா, இந்த குருவி பேசிட்டு போறத பார்த்தா என் மனைவிக்கு போட்டியா மார்க்கெட்ல வியாபாரம் பண்ணும் போல இருக்கு. இந்த விஷயத்த இப்பவே என் மனைவி கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ராஜு காகம் தான் மனைவியோட கடையை நோக்கி போச்சு. என்னாச்சுங்க? எதுக்காக இப்படி மூச்சரைக்க ஓடி வரீங்க? ராணி, நமக்கு போட்டியா ஒரு புதிய குருவி நாளைக்கே நம்ம மார்க்கெட்ல வந்து தர்பூசணி வியாபாரம் பண்ண போகுதான். அது பேசிக்கிட்டு இருந்ததா நான் கேட்டேன். அதான் ஓடி வரேன். அட, இவ்வளோதானா விஷயம்? ராஜு, இதுக்கு முன்னாடி எத்தனை பறவைகளை இந்த மார்க்கெட்ல இருந்து விரட்டி அடிச்சிருக்கோம். வரப்போற குருவியையும் அப்படியே ஓட விட்டுறலாம். நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப திமிரா பேசிச்சு ராணிக்காகம். அப்படியே மறுநாள் காலையிலயும் வந்துச்சு. வழக்கம் போல பச்சிப்பூர் காட்டுல மார்க்கெட் ஆரம்பமாச்சு. இத பாருங்க, இது நான் சொந்தமா விளைவிக்கிற தர்பூசணி. ரொம்ப சுவையா இருக்கும். அதெல்லாம் சரிதாம்மா, ஆனா விலை தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதான் யோசிக்கிறேன். 2 குருவிகளும் இப்படி பேசிக்கிட்டு இருந்த நேரம் ஜுகுனோ அந்த பக்கமா வந்துச்சு. ஹே மிட்டு, எப்படி இருக்க? உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. அம்மா எங்க இந்த பக்கம்? நான் நல்லா இருக்கேன் ஜுகுனோ. மார்க்கெட்டுக்கு பழம் வாங்குறதுக்கு வந்தேன். ஆனா விலை தான் ஜாஸ்தியா இருக்குங்க. நானும் நேத்துக்கு இங்கதான் பழம் வாங்கினேன். இந்த தர்பூசணி நல்லாவே இல்ல. ஹே, அங்க பாரு, புதுசா ஒரு பறவை தர்பூசணி கடை திறந்திருக்கு. வா, அங்க போலாம். அப்படி பேசிக்கிட்டே 2 குருவிகளும் மீனுக்குருவியோட கடைக்கு வந்தாங்க. வாங்கம்மா, வாங்க ஐயா. என்கிட்ட சுவையான தர்பூசணி இருக்கு. இது என்னோட சொந்த தோட்டத்துல நானே விளைவிச்சது. இததான் நேத்துக்கு அந்த காகமும் என்கிட்ட சொல்லுச்சு. ஆமா, உன்னோட தர்பூசணி சுவையானது தான்னு நாங்க எப்படி நம்புறது? இந்தாங்கம்மா, இந்தாங்க ஐயா. என்னோட தர்பூசணிய சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் வாங்குங்க. மீனுக்குருவி இப்படி சொன்னதுமே ஜுகுனோவும் மிட்டுவும் அந்த தர்பூசணிய சாப்பிட்டாங்க. அடடா, நீ சொன்னது நிஜம்தான். உன் தர்பூசணி உண்மையிலே ரொம்ப இனிப்பா இருக்கு. எனக்கு 5 கிலோ தர்பூசணி வேணும். ஆமா, 1 கிலோ தர்பூசணி என்ன விலை? 1 கிலோ தர்பூசணி 50 ரூபாய்மா. நான் நியாயமான லாபத்துக்கு தான் விற்கிறேன். உடனே 2 குருவிகளும் ரொம்ப சந்தோஷமா மீனுக்குருவியோட தர்பூசணிய வாங்கிட்டு அங்கிருந்து பறந்து போனாங்க. அன்னைக்கு கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவியோட எல்லா தர்பூசணியும் வித்து போச்சு. மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷமா தான் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போச்சு. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த ராணிக்காகத்துக்கு ரொம்ப பொறாம வந்துச்சு. நிலைமை இப்படியே போனா என்னால இந்த மார்க்கெட்ல வியாபாரம் பண்ண முடியாது. நாளைக்கு ஏதாவது பண்ணி அந்த குருவியை இந்த காட்டை விட்டு விரட்ட வேண்டியதுதான். மறுநாள் காலையில வழக்கம் போல மார்க்கெட் ஆரம்பமாச்சு. ஹே குருவி, இன்னைக்கு தான் உனக்கு கடைசி நாள். நாளைக்கே இந்த மார்க்கெட்டை விட்டு நீ காலி பண்ணிடணும். ஏன் இப்படி சொல்றீங்க? மார்க்கெட்டுங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தானே. யாரு வேணாலும் விற்கலாம், யாரு வேணாலும் வாங்கலாம். நான் சொல்றத கேட்டா உனக்கு நல்லது, இல்லைன்னா உனக்கு தான் பிரச்சனை. ஒழுங்கு மரியாதையா நாளைக்கு நீ இங்க வியாபாரம் பண்ண வரக்கூடாது. நான் வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஓ அப்படியா? உனக்கு அவ்வளோ திமிரா? கூடிய சீக்கிரமே நான் யாருன்னு தெரிஞ்சுப்பேன். நீ
அப்படின்னு சொல்லிக்கிட்டே ராணிக்காகவும் தன்னோட கடையில போய் உட்காந்துச்சு. அந்த சமயத்துல ஒரு வயசான குருவி ராணிக்காகத்தோட கடைக்கு வந்துச்சு. எனக்கு ரொம்ப பசியா இருக்குமா, என்கிட்ட 10 ரூபாய் தான் இருக்கு, இதை வச்சுக்கிட்டு எனக்கு தர்பூசணி கொடுங்க. என்ன 10 ரூபாய்க்கு தர்பூசணியா? என் கடையில 10 ரூபாய்க்கு தர்பூசணி இல்ல, தர்பூசணி தோல் கூட கிடைக்காது. ஒழுங்கா இங்க இருந்து போக்கிலவா அப்படின்னு அந்த வயசான குருவிய ரொம்ப கடுமையா திட்டுச்சு ராணிக்காகம். உடனே அந்த குருவி மீனுக்குருவியோட கடைக்கு போச்சு. வாங்கய்யா, உங்களுக்கு எந்த தர்பூசணி வேணும்? எனக்கு ரொம்ப பசியா இருக்குமா, ஆனா என்கிட்ட 10 ரூபாய் தான் இருக்கு. 10 ரூபாய்க்கு ஏதாவது தர்பூசணி இருக்கா உங்ககிட்ட? ஓ, 10 ரூபாய் இருக்கா? சரி, பரவாயில்ல தாத்தா, அந்த ரூபாவை நீங்களே வச்சுக்கோங்க. என் பொண்ணுக்காக ஒரு தர்பூசணி எடுத்து வச்சிருந்தேன், அதை உங்களுக்கு தரேன். பசியா இருக்குல்ல, சாப்பிடுங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. என் பசிய போக்குன உங்களை கடவுள் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான குருவி தர்பூசணியை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து பறந்து போச்சு. கொஞ்ச நேரம் ஆனதுமே மீனுக்குருவிக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துச்சு. என்ன, இன்னைக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு, சீக்கிரம் நதிக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தண்ணி குடிக்கிறதுக்காக நதிக்கரையை நோக்கி போச்சு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ராணிக்காகவும் மீனுக்குருவிக்கு எதிராக ஒரு திட்டத்தை போட்டுச்சு. இதுதான் சரியான நேரம் அந்த குருவியை இந்த காட்டை விட்டு விரட்டுறதுக்கு. என்னாச்சு ராணி, எதுக்கு என்ன இவ்வளோ அவசரமா கூப்பிட்ட? ராஜு, இதுதான் சரியான நேரம். நீங்க அந்த குருவியோட தர்பூசணியை சேதப்படுத்திட்டு 2 நாளைக்கு காட்டை விட்டு எங்கேயாவது போயிடுங்க. யாராவது ஏதாவது சொன்னா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ராணிக்காக சொன்னதுமே ராஜுவும் மீனுக்குருவியோட எல்லா தர்பூசணிகளையும் ஒரு கம்பால அடிச்சு சேதப்படுத்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே தண்ணி குடிச்சிட்டு திரும்பி வந்த மீனுக்குருவிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. தன்னோட தர்பூசணி எல்லாம் இப்படி பாழாகி கிடக்கிறத பார்த்த மீனுக்குருவியோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. ஐயோ, என்னோட தர்பூசணி எல்லாம் பாழா போச்சு, யாரு என்னோட தர்பூசணி இப்படி செய்திருப்பா அப்படின்னு மீனுக்குருவி ரொம்ப கவலையா அழுதுகிட்டு இருந்த நேரம் அந்த வயசான குருவி மறுபடியும் மீனுக்குருவியோட கடைக்கு வந்துச்சு. அச்சோ, என்ன இது, எல்லாமே சிதறி கிடக்கு, என்னாச்சுமா? எனக்கு தெரியல தாத்தா, தண்ணி குடிச்சிட்டு வர்றதுக்குள்ள என்னோட தர்பூசணியை யாரோ இப்படி பண்ணிருக்காங்க. வீட்ல என்னோட பொண்ணு பசியோட எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா, அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேனே தெரியல. சரி, நீ கவலைப்படாத மீனு, இந்த தர்பூசணிய உன் குழந்தைக்கு கொண்டு போ. கொஞ்சம் முன்னாடி தான் எனக்கு ஒருத்தங்க மாம்பழம் கொடுத்தாங்க, அதனால தான் உன்கிட்ட இந்த தர்பூசணிய திருப்பி கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த தர்பூசணியை அங்கே வச்சுட்டு அந்த வயசான குருவி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. மீனுக்குருவி ரொம்ப சோகமா தன்னோட பொண்ணுக்காக அந்த தர்பூசணியை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போச்சு. ஐயா ஐயா, அம்மா வந்துட்டாங்க, ஜாலி. அம்மா, எனக்கு இன்னைக்கு ரொம்ப பசியா இருக்கு, எனக்காக என்ன வாங்கிட்டு வந்தீங்க? சாரா, அம்மா உனக்காக ஒரே ஒரு தர்பூசணி கொண்டு வந்திருக்கேன், இன்னைக்கு ஒரு நாளும் இதை சாப்பிடு. சரிம்மா. அம்மா, எனக்கு சீக்கிரம் அந்த தர்பூசணியை கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சாரா கேட்டதுமே மீனுக்குருவி ஒரு கத்தியால அந்த தர்பூசணியை கட் பண்ணுச்சு. உடனே அந்த தர்பூசணியிலிருந்து தங்க முத்துக்கள் வந்துச்சு. மீனுக்குருவி அந்த தங்க முத்துக்களை ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் பார்த்துச்சு. அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. ராணிக்காக ரொம்ப சந்தோஷத்தோட அன்னைக்கு தன்னோட கடையை திறந்துச்சு. அப்பாடா, இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. எனக்கு எதிராக யார் கடையை திறந்தாலும் அவங்களோட நிலைமை இதுதான் அப்படின்னு ராணிக்காகம் பேசிக்கிட்டு இருந்த நேரம் அந்த மார்க்கெட்டுக்கு புதுசா ஒரு பெரிய கார் வந்துச்சு. எல்லா குருவிகளும் அதை ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த கார்ல இருந்து இறங்கின மீனுக்குருவி அந்த மார்க்கெட்லயே ஒரு பெரிய கடையை சொந்தமா வாங்கி அங்க தன்னோட தர்பூசணி கடைய வச்சது. அந்த கடையோட பக்கத்துல தன்னோட காரையும் நிப்பாட்டி வச்சது. வழக்கம் போல மீனுக்குருவியோட வியாபாரம் முன்ன விட ரொம்ப நல்லா போச்சு. ஆனா ராணிக்காகத்தோட கடையில யாருமே எதுவுமே வாங்கல. இந்த மாதிரியே கொஞ்ச நாள். அதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ ராணிக்காகத்தோட கடையில இருந்த தர்பூசணி எல்லாமே அழுகி நாசமா போச்சு. காட்டுக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல ராணியும் ராஜுவும் தங்களோட தர்பூசணிய வீணா கீழே கொட்டினாங்க. இதை பார்த்த ராணிக்காகத்துக்கு ரொம்ப வருத்தம் ஆகிடுச்சு. அது கண்ணீர் விட்டு அழுதுச்சு.
விடு ராணி, இது எல்லாம் நம்ம 2 பேரோட பேராசைனால தான் வந்துச்சு. அடுத்தவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நாம அவங்களுக்கு கெடுதல் செய்தோம். இப்ப அந்த கெடுதலே நமக்கே திரும்பிடுச்சு. இனிமேலாவது யாருக்கும் தீங்கு நினைக்காம நாம நல்லவங்களா வாழலாம்.